வணக்கம் நண்பர்களே. இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த இனிய நாளில், இந்த இனிய நேரத்தில் காந்திய கவிஞரும் நாமக்கல் கவிஞருமான வே. ராமலிங்கனார் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தேசபக்தி பாடலை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய நாடிது என்னுடைய நாடே, என்று தினம் தினம் நீ அதை பாடு. சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள, தூங்கி கிடந்தது போனது மால. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி, வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடிது என்னுடைய நாடென்ற எண்ணத்தை கூடு என்ற ஒரு அற்புதமான பாடலை நம்முடைய மனதில் எப்போதும் பதிய வைப்போம். இந்திய திருநாட்டின் மீது எப்பொழுதும் தேசப்பற்றோடு இருப்போம். மேலும் நமது தெய்வ புலவர் திருவள்ளுவரும் நாடு பற்றி ஒரு அற்புதமான குறளை கூறியிருக்கிறார். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணியென்ப நாட்டிற்கு இவ்5 என்ற ஒரு அற்புதமான குறளையும் கூறியிருக்கிறார். நாட்டில் மக்கள் நோயில்லாமல் வாழ்வது, நாட்டில் பொருளாதாரம் அதிகமாக நிறைந்திருப்பது, நாட்டில் உணவுப் பொருள்கள் தொடர்ந்து விளைந்து கொண்டே இருப்பது, நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பது, பாரம்பரிய கலைகள் தொடர்ந்து மக்களிடம் நற்பண்புகளை எடுத்து வருவது, நாட்டில் எப்பொழுதும் நல்ல பாதுகாப்பு இருந்து வருவது ஆகிய 5ம் ஒரு நாட்டிற்கு அழகு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இந்த 5 அழகுகளும் நமது இந்திய நாட்டிற்கு எப்பொழுதும் பொருத்தமாகவே உள்ளன. எனவே நாம் அனைவரும் நமது இந்திய நாட்டின் மீது எப்பொழுதும் தேசப்பற்றோடு இருப்போம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் நாம் பல சாதனைகள் செய்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.